ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். அடுத்து புதுச்சேரியில பாஜக ராஜ்யசபா எம்பி அலுவலகம் பக்கத்துல நிறுத்தப்பட்டிருந்த பொக்லைன் எந்திரத்தின் மேல நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்கிட நம்ம கேட்கலாம். அக்பர் அலி, வணக்கம். என்ன நடந்தது? தற்பொழுது விசாரணை தொடங்கப்பட்டிருக்கா? நிலவரம் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அனுமந்தை மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் கோவிந்தன். இவர் புதுச்சேரியில் பொக்லைன் அதாவது ஜேசிபி இயந்திரம் வைத்து தொழில் செய்து வருகிறார். இவர் பொக்லைன் இயந்திரத்தை லாஸ்பேட்டை ECR சாலையில் உள்ள பாஜக ராஜ்யசபா MP அலுவலகம் அருகே சாலையோரம் நிறுத்துவது வழக்கம். அதன்படி பொக்லைன் இயந்திரத்தை அங்கு நிறுத்திவிட்டு பக்கத்தில் உள்ள ஹோட்டலுக்கு கோவிந்தன் சாப்பிட சென்ற போது திடீரென பயங்கர வெடி சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டு கோவிந்தன் வெளியே வந்து பார்த்தபோது அங்கு நிறுத்தப்பட்டிருந்த அவரது பொக்லைன் இயந்திரத்தின் கண்ணாடிகள் முற்றிலும் நொறுங்கி சேதமடைந்து இருந்தது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த லாஸ்பேட்டை போலீசார் பைக்கில் வந்த மர்ம நபர் பொக்லைன் இயந்திரத்தின் மீது பட்டாசுகளை வெடிக்க வைத்தாரா அல்லது நாட்டு வெடிகுண்டு வீசினாரா என குழப்பத்தில் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. அதில் பைக்கில் வந்த மர்ம நபர் பொக்லைன் இயந்திரம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசியது தெரிய வந்ததை தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த சில மாதங்களுக்கு முன் பொக்லைன் இயந்திர உரிமையாளர் கோவிந்தன் தமிழக பகுதியான கிளியனூர் ஆதினப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பாக்கியராஜ் என்பவரிடம் பொக்லைன் இயந்திர டிரைவர் வேலைக்கு ஆட்கள் யாராவது இருக்கிறார்களா என கேட்டதின் பேரில் பாக்கியராஜ் தனக்கு தெரிந்த நண்பரை பொக்லைன் இயந்திர டிரைவர் வேலைக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் அந்த டிரைவர் சரிவர வேலை செய்யாததால் அவரை வேலையை விட்டு கோவிந்தன் நீக்கியதோடு சம்பள பாக்கியும் வைத்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் தனது சம்பள பாக்கியை உடனடியாக தரக்கோரி பாக்கியராஜ் கேட்டுள்ளார். ஆனால் கோவிந்தன் சரியாக வேலை செய்யாததால் பாக்கி சம்பளத்தை தர முடியாது என கூறியதில் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டதில் முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொக்லைன் இயந்திரத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி உள்ளாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தினர். மேலும் பொக்லைன் இயந்திர உரிமையாளர் கோவிந்தன் கொடுத்த புகாரின் பேரில் பாக்கியராஜ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து சந்தேகத்தின் பேரில் விசாரணை நடத்தியதில் தமக்கும் பொக்லைன் இயந்திரத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசியதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என விசாரணையில் அவர் தெரிவித்ததை அடுத்து CCTV காட்சிகளிலும் போதிய ஆதாரங்கள் காட்சிகளும் சரிவர தெரியாததால் நாட்டு வெடிகுண்டு வீசிய மர்ம நபரை கைது செய்வதில் போலீசாருக்கு சிக்கலும் குழப்பமும் நீடித்து வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அக்பர் அலி. புதுச்சேரியில பாஜக ராஜ்யசபா MP அலுவலகத்துல பக்கத்துல நிறுத்தப்பட்டிருந்த பொக்லைன் எந்திரத்து மேல நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களை செய்தியாளர் அக்பர் அலி வழங்கிட நாம கேட்டோம். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.